வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்னோடய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வந்து பூக்கோலம் போடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த சாமந்தியை கொஞ்சமாக உதிர்த்து வச்சுருக்கேன். சம்பங்கி வந்து கலசம் வச்சு அம்மனை அலங்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து மாலை போடலாம்னு. சாமந்தி வந்து அம்மனை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணுவேன், அதுக்கு மாலையாக போடலாம் அப்படின்னு சாமந்தி மாலையாக கட்டியிருக்கேன். மல்லிகைப்பூவும் வந்து உதிரியாக வாங்கிட்டு வந்துட்டு கட்டி வச்சுருக்கேன். ஏன்னா தாம்பூலம்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. வாழைப்பழமே கொஞ்சம் காய்வாட்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் தாம்பூலம் கொடுக்கறதுக்காக. கொஞ்சம் காய்வாட்டாக இருந்தால் அன்னைக்கு பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அன்னைக்கு பழ வகைகள்லாம் நாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா, அன்னைக்கு வந்து எலுமிச்சம்பழமும் ஒரு பழம் வச்சா ரொம்ப நல்லது. கொழுக்கட்டைக்கு மாவு பண்ணோம் அப்படின்றதுக்காக அந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே அம்மனை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், நல்லா க்ளீன் பண்ணி அம்மனை அலங்காரம் பண்ணிட்டேன். ஸோ இப்போவே வந்து அம்மன் இறங்கி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆக்சுவலி 2 அம்மன் அலங்காரம் பண்ணுவேன். ஸோ 1 முகம் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன்.